பண்டைய காலத்தில் அருண் என்ற மன்னன் வாழ்ந்து வந்தான். அவன் தனது மக்களை அன்புடன் காப்பாற்றினான். வயதான பின் தனது அரசை யார் தொடர வேண்டும் என்று யோசித்தான். பிறப்பால் அல்ல, தகுதியால் அரசர் வரவேண்டும் என நினைத்தான். ஒரு நாள் அவன் ஏராளமான இளைஞர்களையும் கிராம மக்களையும் அழைத்தான். ஒவ்வொருவருக்கும் ஒரு விதை கொடுத்து, இந்த விதையை நட்டு வளர்த்து வரும் 1 வருடத்துக்குப் பிறகு என்னிடம் கொண்டு வாருங்கள். உண்மையும் பக்தியும் கொண்டவர் என் அரசை ஏற்றுக்கொள்வார். இளைஞர்கள் மகிழ்ச்சியுடன் வீட்டிற்கு திரும்பினர். விதையை நட்டு தண்ணீர் ஊற்றி பூச்சிகளிலிருந்து காத்தார்கள். அவர்களில் ஒருவர் ஆரியன், ஒரு குயவன் குடும்பத்தைச் சேர்ந்த எளிய சிறுவன். அவன் விதையை நல்ல மண்மேடை போட்டு நட்டான். நாட்கள் கடந்தன. எதுவும் முளைக்கவில்லை. மண் மாற்றி முயன்றான். மீண்டும் இல்லை. கண்களில் நீர் வழிந்தது. நான் தோல்வியடைந்தேன் என்று நினைத்தான். 1 வருடம் முடிந்தது. எல்லோரும் மகிழ்ச்சியுடன் அழகான செடிகள், மலர்கள், ஆலைகள் ஆகியவற்றை வளர்த்து கொண்டு அரண்மனைக்கு வந்தனர். ஆனால் ஆரியன் வெறும் கொடியில் நிற்பது போல ஒரு காலி குடம் மட்டுமே எடுத்துக்கொண்டு வந்தான். அவனது கைகள் நடுங்கின. மன்னன் எல்லோரையும் பார்த்து கடைசியாக ஆரியனிடம் நின்றான். குழந்தா, உன் குடத்தில் ஏன் எதுவும் இல்லை? ஆரியன் தலை வணங்கி, மன்னா, தினமும் தண்ணீர் ஊற்றினேன், முளைக்கவில்லை. மண் மாற்றினேன், மீண்டும் இல்லை. இதைவிட நான் தர முடியவில்லை. மன்னன் மெதுவாக சிரித்தான். அவன் தோளை தொட்டு எழுப்பினான். பின்னர் எல்லோரையும் நோக்கி, என் வாரிசு இவர். அரண்மனை அதிர்ந்தது. எல்லோரும் அதிசயித்தனர். மன்னன் சொன்னான், 1 வருடம் முன்பு நான் கொடுத்த விதைகள் சுட்டவைகளே. அவை எப்போதும் வளராது. ஆனாலும் நீங்கள் எல்லோரும் ஏதோ செடிகள் கொண்டு வந்துள்ளீர்கள். உண்மையை மட்டும் கொண்டு வந்தவன் இந்த சிறுவன். அனைவரும் தாழ்ந்து நின்றார்கள். ஆரியன் அரசரானான். மலர்களால் அல்ல, உண்மையால். நெறி. இந்த உலகம் புத்திசாலிகளில் நிரம்பிவிட்டது. உண்மை சொல்லும் ஒருவனின் மதிப்புதான் அரிய பொக்கிஷம்.